யூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போது திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஊழல் மன்றி இருக்கிறது. இது நம்ம ஒதுக்க முடியாத விஷயம். ஊழலும் திமுக ஒழுக்க முடியாத விஷயமா இருக்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு செந்தில் பாலாஜி, கே நேரு போன்றவர்கள் நீதிமன்றம் அவங்களை எச்சரித்து கொண்டே இருந்தாலும் கூட திமுக அதை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு இல்லை எங்கள் மேலே தப்பு இல்லை, எங்களை குற்றவாளி கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம். இப்போ கே நேருவோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இடியால். ஸோ அதெல்லாம் பேக்கடாக அங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் க்ளோஸ்டு கவர் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் இவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒரு விஷயத்தையே சொல்ல வந்திருக்காங்க. அது எப்படி மேடம் இவ்வளவு டீட்டெயில்ஸாக எப்படி நீதிமன்றத்துக்கு விஷயம் கிடைத்தது? ஸ்டாலின் பாபாவா 40 திருடர்களான்ற மாதிரி, சாரி உண்மையை சொல்லிட்டேன், ஸ்டாலின் பாபாவா 40 மந்திரிகளான்ற மாதிரி நம்ம ஆட்சி நடக்கிற நேரத்தில் இது மந்திரி சபையா திருடர் சபையான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அதாவது எனக்கு நிஜமாவே 2-3 நாளாக இந்த நியூஸ் கேட்டதுலேருந்தே தட்டில் சோறு போட்டு சாப்பிட முடியல. ஏன்னா இந்த தட்டில் சாப்பிட்ற சோறு யாரோட உழைப்பு? என்னோட உழைப்பு. ஸோ என்னோட உழைப்பில் சாப்பிட்றது நான் சோறு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் இன்னும் உழைப்பாளியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு தமிழனும் அவன் தட்டில் சோறு போட்டு சாப்பிட்ற தமிழனும் இன்றைக்கி அவன் உழைப்பாளியாக கீழ்மட்ட நிலையில் இருக்கான். ஆனால் மற்ற தட்டுலேருந்து திருடி தின்னு, மற்றவங்க தட்டுலேருந்து பிடுங்கி தின்னு இன்றைக்கி மந்திரிகளாக, இன்றைக்கி ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக பல முக்கிய பதவிகளில் இன்றைக்கி நாட்டை அரசாண்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு ஜனநாயகமா? இது ஜனநாயகமான்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது கே நேரு அவர்கள், அதாவது கே நேரு அவர்கள் திமுகன்றது ஒரு சயின்டிஃபிக் கொள்ளைன்றது இதில் வெளிச்சமாக நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா கே நேரு அவர்கள் ஒரு 2-3 உதாரணம் மட்டும் பார்ப்போம். கே நேரு அவர்கள் விஷயத்தில், அதாவது இடி அமலாக்கத்துறை கே நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேற ஒரு கேஸ் சம்பந்தமாக அவங்க ரெய்டு போனப்போ அவங்களுக்கு யதார்த்தமாக இந்த ஒரு சில ஆவணங்கள் அவங்க கைப்பற்றிருக்கு. ஸோ இந்த ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கே பயங்கர ஷாக். ஏதோ ஒரு விஷயம் நம்ம போய் திடீர்னு என்னடா இது வேற ஒரு விஷயம் ஆவணங்கள் கிடைக்குதுன்னு இதை தோண்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், ஒரு பெரிய அதாவது several thousand scores ஆஃப் ஸ்கேண்டல் வெளியில் வருது. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகள், அதுலேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டர் கொடுக்கறதுலையும். இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறோன்னு சொல்லி, இது நம்ம முன்கூட்டியே 888 கோடி அரசு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லி 30-35 லட்சம் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அடுத்து இது நேரு அவர்களின் துறை நகராட்சி மேம்பாட்டு துறையில், நகராட்சி மேம்பாட்டு மற்றும் நீர்வளத்துறையில் அவர் டெண்டர் விடுறதுல ஒரு டெண்டருக்கும் 7-10% குறைஞ்சது லஞ்சம் பெற்றிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க அமலாக்கத்துறை கைப்பற்றின ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1020 கோடி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. அதான் இது அக்டோபர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அதுலேருந்து தேர்தல் வேற வருதே, அதனால் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு. மக்களின் திண்டாட்டம் திமுகவின் கொண்டாட்டம் இன்னைக்கு அப்படி நடந்துட்டு இருக்க ஆட்சியில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு தமிழனும் தான் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு நடு தெருவில் போராடுற நிலையில இவ்வளோ பல 1000 கோடி மக்களோட பணம், இது யாரோட பணம்? மக்களோட பணம் திருடு போயிட்டு இருக்க நிலையில தமிழ்நாட்டின் முதலமைச்சரா செயல்படாம எதுக்கு அந்த சீட்ல உங்களை உட்கார வச்சிருக்கு? எதுக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காங்க? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்கள் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு அவன்
மாச சம்பளத்துக்கு மாச வீட்டு வாடகை கட்ட முடியாம, சாப்பாடு இல்லாம, அவங்க வீட்டில் வந்து அவங்க பொழப்பை நடத்த முடியாம நடு தெருவில் தள்ளப்பட்டிருக்க நேரத்தில் இவ்வளோ பல 1000 கோடி மக்களோட பணம் திருடு போயிருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு கொண்டாட்டமா போறதுக்கே அவருக்கு நேரம் பத்தல. அப்படி இருக்க நிலையில இந்த 1020 கோடி அக்டோபர்லயே இடி வந்து அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பியாச்சு. தமிழ்நாட்டு டிஜிபி இவ்வளவு சொல்றோம், பட் எந்த ஆவணங்களும் வந்து சரியானதா இல்லைன்னு ஆர்எஸ் பாரதி சொல்றது. மத்திய அரசோட சதி இது வந்து எங்களை போன்ற எதிர்கட்சிகளுக்கு வந்து ஆளும் மத்திய அரசு வந்து பல்வேறு சதிகளை வந்து கொண்டு வருது. அதெல்லாம் வந்து தேர்தல் வருதுன்றதுக்காக இது போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து வலுக்கட்டாயமா இந்த பிரச்சனை ஈடுபடுத்துறான்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு மேடம். அவர் பேரும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கே நேரு அவர்கள், அதாவது இதை ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழக மக்கள், இன்னைக்கு ஒரு தமிழனும் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, ஏன்னா நியூஸ்ல பார்த்தோம்னா வைரலா ட்ரெண்டிங்கா 2-3 நாளா கே நேரு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது தனிப்பட்ட கே நேரு அவர்கள் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கே நேரு அவர்கள் எல்லா திமுக அமைச்சரின் ஒரு பிரதிநிதியா அங்க இருக்காரு. ஒரு கே நேரு இல்ல, திமுக அமைச்சர் அவையில இன்னைக்கு பல கே நேருகள் இருக்காங்க. எல்லா கே நேருவும் வெள்ளையில எடுங்க. ஏன்னா ஒருத்தர் மாட்டினாங்கன்னா எல்லாம் பட்டுன்னு வெள்ளை வருமே, அங்கன்னு பட்டுன்னு வெடிக்குமே. இந்த மைனிங் கேம் பார்த்துருக்கீங்களா? மைனிங் கேம்ல ஒரு இடத்துல நம்ம டச் பண்ணோடனே அடுத்தெல்லாம் பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கே நேரு அவர்கள் சிக்கினார்னா மொத்த அமைச்சரவையும் க்ளோஸ். ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே க்ளோஸ், இன்னைக்கு காலி. இன்னைக்கு எவ்வளவு பேர், வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள், மகேந்திரன் ஐபிஎஸ் அவர்கள், பல பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர்கள் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்று எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவுக்காக பல பேர் பல வருஷங்கள் தியாகம் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்களோ அவங்க பேர் இன்னைக்கு அடி வாங்கி இருக்கு. சோ இது வந்து ஒரு ஒத்த தனிப்பட்ட விஷயமா பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு தமிழனும் புரிஞ்சுக்க வேண்டியது, பல கே நேருகள் இதுல சிக்கியிருக்காங்க. பல லட்சம் கோடி, இது வெறும் 1020 கோடி இல்ல, பல லட்சம் கோடி மக்களோட பணம், தமிழ்நாட்டின் பணம், மக்களோட பணம் இன்னைக்கு திருட போய் இன்னைக்கு எங்க அனுப்பப்பட்டிருக்கு? வெளிநாட்டுக்கு ஹவாலா முறையில அனுப்பப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு மக்களோட பணத்தை நீ திருடுறது தப்பு. நீ அப்படியே திருடிட்டு நீ இங்க ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்ண, ஒரு காலேஜ் ஓபன் பண்ண, நீங்க ஒரு கம்பெனி ஓபன் பண்ண, ஒரு பிசினஸ் பண்ணோன்னு அப்படின்னு இங்கிட்டு உள்ள ஏதோ ஒன்று பண்ணனா அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் திருட்டுல ஏதோ நாட்டுக்கு நல்லா சரியப்பா ராபின்ஹுட் மாதிரின்னு அப்படியா கொஞ்சமாவது மனசை தேத்திக்கலாம், அதுலயாவது 4 பேருக்கு பொழப்பு வரும். ஆனா இவங்க தமிழ்நாட்டை சொராண்டி ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இவங்க ஆட்சி முடிவில் 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடியில மக்களை தள்ளிட்டு எதுக்காக? நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனா இந்த ஊழல்ன்ற விஷயம் மக்களை பெரிய அளவுல பாதிக்கவே இல்லை. மக்கள் இதை பற்றிலாம் கவலையே படுறதில்லை. நாங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டோம்ல பெண்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் மூடி மறைக்கப்படும். ஊழல் என்பது பெரிய விஷயமே கிடையாதுன்னு திமுக நினைக்கிறாங்க. சார் மேடம், நீ இப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது இன்னைக்கு திமுகவினர் அவங்க இப்படிதான் பேசணும். ஏன்னா மக்களை இன்னைக்கு இவ்வளோ லட்சம் கோடி, இன்னைக்கு யார் எந்த தரப்பு மக்கள் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க? அரசு ஊழியர்கள் சரியான ஓய்வூதியம் இல்லாம நடுத்தெருவில் இருந்து போராடுறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் நடுத்தெருவில் போராடுறாங்க. இன்னைக்கு ஒரு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரியா நடத்த வக்கில்லாத இன்னைக்கு மாணவர்கள் நடுத்தெருவில் போராடுறாங்க. இதுக்கு ஒரு தரப்பு மக்களும் நடுத்தெருவில் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இப்படி மக்கள் வந்து ஒரு அடிப்படை வசதிகளே இன்னைக்கு மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கப்போ இவ்வளோ லட்சம் கோடி மக்கள் கிட்டேருந்து திருடி இது என்ன? அதாவது இதை விட ஒரு பகல் கொள்ள இன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்துல ஒரு தமிழனும் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களும் உறுதி எடுத்துக்கணும். இனிமே நான் வாழ்க்கை முழுக்க நான் திமுகவினரை ஆட்சிக்கு வர விட மாட்டேன்.
இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய சதி. ஏன்னா இப்படி ஒரு சனி தமிழ்நாட்டை பிடிச்சதுதான் நான் பண்ண மிகப்பெரிய சதின்னு இன்னைக்கு ஒரு தமிழனும் தயவு செய்து உரிமொழி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 1020 கோடி யாரோ பணம் இல்லை, அது என்ன கே நேரு அவர்கள் பணமா? எங்களோட பணம். தமிழக மக்களே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 1020 கோடின்றது யாரோ பணம் இல்லை. நீங்களும் நானும் ஓடா உழைச்சு ஒரு நாளும் வீட்டை கவனிக்க முடியாது, பிள்ளைகளை கவனிக்க முடியாம, சாப்பிட நேரம் இல்லாம, தூங்க நேரம் இல்லாம, நம்ம ஓடா உழைச்சு சம்பாதிச்சு நம்ம அரசாங்கத்துக்கு வரி பணம்னு ஒன்று கட்டினா, டாக்ஸ்ன்னு ஒன்று கட்டினா, அந்த டாக்ஸை வச்சு அந்த வரியை வச்சு நல்ல அரசாங்கம் பண்ணி நம்மள மக்களுக்கான திட்டங்களை தீட்டி நமக்கு நல்ல வசதிகள் வேலை வாய்ப்புகள் கொடுக்கும்னு நினைச்சா அதை நல்லா சொராண்டி போய் பிக் பாக்கெட் அடிச்சு இன்னைக்கு ஹவாலா முறையில முழுக்க வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. திமுக ஆட்சி காலத்தில், அதாவது கருணாநிதி ஆட்சி செய்யும் போதே சர்க்காரியா கமிஷன் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊழலின் ஊற்றுக்கண் திமுக, ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி அப்படின்ற விஷயத்தை சர்டிஃபிகேட் அப்பவே கொடுத்துருக்காங்க திமுகக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ எல்லா அமைச்சர்களும் செந்தில் பாலாஜியிலிருந்து எல்லாருமே இந்த விஷயங்களில் ஊழலில் ஈடுபட்டு அதை திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட திமுக அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் ஊழல் செய்வதுதான் எங்கள் பிரதான தொழில் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அது மக்கள் மக்கள் இது பற்றி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று புகார் இருக்கேன் மேடம். அதாவது நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலை மாறுபட்ட அரசியல் நிலை. அதுவும் முக்கியமாக 2026 தேர்தல்ன்றது ஒரு தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு மிக மாறுபட்ட தேர்தல். ஏன்னா இன்னைக்கு 4 முனை போட்டி. ஸோ முக்கியமாக இதில் பார்த்தோன்னா மின்காலம் மாதிரி நம்ம அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அவங்கெல்லாம் இருந்த காலங்கள் இல்லாமல் அப்போல்லாம் என்னென்னா மைக்கை பிடிச்சி ஒரு இடத்துல நான் செட்டு போட்டு நான் பேசினாதான், நான் பேசுறது தான் உண்மை. நான் ஒரு அரசியல் தலைவராக அங்கே போய் நான் பேசுகிறேன்னா நான் சொல்கிறதா மக்களுக்கு ரீச் ஆகும், மக்கள் அதை தான் நம்புவாங்க உண்மைன்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயம் எங்கேயோ ஈரானில், ஈராக்கில், ரஷ்யாவில், சவுதியில் எங்கேயோ நடக்குதுன்னா கூட, அமெரிக்காவில் நடக்குதுன்னா கூட அடுத்த நிமிஷம் சோஷியல் மீடியாவில் உங்கள் மாதிரி மீடியாக்கள் மூலமாக இன்னைக்கு வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ மூல முடுக்கில் பட்டி தொட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாருமே அப் டு டேட் இருக்காங்க. இளைஞர்கள் முதற்கொண்டு. அதுவும் இந்த வாட்டி தேர்தலில் விஜய் அவர்கள்னால என்ன பார்த்தோன்னா நிறைய இளைஞர்களும் இப்போ அரசியல் மேலே ஒரு நோட்டம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பல இளைஞர்களும் இன்னைக்கு அரசியலில் கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்களை மறுக்க முடியாது திமுகவினர்னால இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு கே நேரு அவர்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹவாலா பணத்தை, அதாவது இதில் கே நேரு சம்மந்தப்பட்ட டி ரமேஷ்னு ஒருத்தர் எந்த அளவுக்கு இவங்க சயின்டிஃபிக்காக கொள்ளையடிச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் இந்த வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் இவங்க கையாண்டிருக்காங்க. இவங்க இடி அமலாக்கத்துறை இவங்க ஃபோன்லேருந்து. ஸோ 76 ஹேண்டட் ஓவர் அப்படின்னா என்ன, 76 கோடி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 76 கோடி இங்கேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒரு பர்டிகுலர் சீரியல் நம்பரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற நோட்டு எங்கே இவங்க சொல்கிற இடத்துல அந்த ஊரில் போய் வெளிநாட்டில் அந்த இடத்துல இருக்கிற ஏஜென்ட் கிட்ட அந்த 10 ரூபாய் கொடுத்தோடனே அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு மீதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல 1000 கோடிகள் ஒரு நாளும் 76 ஹேண்டட் ஓவர், 150 ஹேண்டட் ஓவர், 100 ஹேண்டட் ஓவர் அண்ணா. ஸோ 150 கோடி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் சேட்டில் மட்டும் இல்லை, டெலகிராம் மெசேஜ், அப்புறம் அந்த 10 ரூபாவோட சீரியல் நம்பரோடு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யார் இது முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா, முக்கியமான நபர் கவி பிரசாத்னு. இந்த கவி பிரசாத்ன்றவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாலினோட நிற்கிறார், நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நிற்கிறாரு. இவர் தான் முழுக்க அதாவது எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மந்திரின்னு ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஒரு IAS IPS அதிகாரின்னு ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கோம், மக்களால் அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்கோம். ஆனால் அவங்க தான் நமக்கு டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க தான் மக்களுக்கான திட்டங்கள் தீட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, உண்மையிலே திட்டங்கள் தீட்டுறதும் டெசிஷன் எடுக்கிறதும் இந்த மாதிரி உள்கூத்து வேலை பார்க்குறவங்க. ஸோ இன்னைக்கு கவி பிரசாத் அவர்கள் தான் இன்னைக்கு எல்லா டெசிஷன், எந்த அளவுனா
ஒரு டெண்டரை பாஸ் பண்றதுக்கு கூட ஈவன் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கூட இப்ப வந்து கவிப்பிரசாத் அவர்களுக்கு தான் சீஃப் தயவுசே பண்ணி கொடுங்க சீஃப் அப்படின்னு அனுப்புறாரு. ஸோ நீங்களே இவ்வளோ பெரிய அதிகாரியே ரவிபிரசாத் அவர்களை சீஃப்னு கூப்பிடுறாருன்னா, பாஸ்ன்னு கூப்பிடுறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து இது இருக்கும் பாருங்க, கண்ட்ரோல். சபரீசன் ப்ளீஸ் கெட் அன் அப்பாயின்மெண்ட், அரேஞ்ச் அன் அப்பாயின்மெண்ட் வித் மிஸ்டர் சபரீசன் அப்படின்னு கவிப்பிரசாத் அவர்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, டெண்டர் பாஸ் பண்ணுறதுலேருந்து, துர்கா ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, டெண்டர் பாஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் இந்த கவிப்பிரசாத் அவர்கள் தான் முழுக்க முழுக்க செயல்பட்டு இருக்காரு. ஸோ இந்த அமலாக்கத்துறை எடுத்த ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கான ஆதாரங்கள் மட்டும்தான் அவங்க ஃபோன்லேருந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமெடி பாருங்க. இந்த ஒரு லெட்டர் வந்து திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அனுப்புகிறாங்க. யாருக்கு? கவிப்பிரசாத் அவர்களுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை போகிறாரு, அங்கே ஒரு விழா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த விழாக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம டிவியில் பார்க்கும்போது கொண்டாட்டமாக திமுக வந்து பிரம்மாண்ட ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்ட அலை வச்சு அப்படியே செட்டும் சவுண்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சினிமா லெவலில் இருக்கும். ஒரு ஆடியோ லான்ச்சா திமுக மீட்டிங்கான்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பணம்லாம் எங்கேருந்து வருது இப்போ தெரியுது. எங்கேருந்து வருது? இதை முழுக்க அதிகாரிகள் கிட்டேருந்து, இவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்டேருந்து சுருட்ட பணம். அதிகாரியே நீ மக்கள் கிட்டேருந்து சுருட்டு, நான் உன்கிட்டேருந்து சுருட்டிக்கிறேன் இப்படின்ற மாதிரி திருடனுக்கு திருடனா கைக்குள்ள கை செயல்படும் இந்த திமுக அரசு. இதுல சொல்றாரு 1 லட்சம் வாங்கிட்டீங்களா எல்லா அதிகாரிகள்கிட்ட இருந்தும், சில பேர் கொடுக்கல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முழுக்க மக்களை திருடி வாழும் நினைக்கும் இந்த திமுக அரசு. இதுக்கு 2026 தமிழக மக்கள் பதில் சொல்லியானோம். கண்டிப்பா மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிம்மா. நேர்களை மீண்டும் அடுத்த சொல்லியடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.